முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷ பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தினுடைய 14வது மந்திரத்தை பார்க்கணும். இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் சூக்ஷ்மம் சரியாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 100 கிளாஸ் கேட்டதுக்கு சமமானதாக இருக்கும்னு என்னுடைய அனுமானம். நேற்று ட்ரிப்புக்கு போகிறதுனால ஒரு 45 மினிட்ஸில் அவசரகதியாக முடிக்காமல் 13வது மந்திரத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம். 13வது மந்திரத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கிளாஸை முடிச்சுட்டு போகிறேன், வேனில் ஓடுது நிறைய விஷயங்கள் பேசின மந்திரம். அதை கொஞ்சம் ரெவ்யூ பண்ணிவிட்டு 14வது மந்திரம் போகலாம். அதில் என்ன சொல்லுது? துரியத்துக்கு வாங்கிறது மிக முக்கியமான கருத்து. நான் பேசுகிறதெல்லாம் முதல்ல நடக்காத மாதிரியும் நம்பிக்கை இல்லாத மாதிரியும் நிஜமாக வாய்ப்பே இல்லை, இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறாரேன்னு தான் தோணும். ஆனால் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். சொல்லிட்டு தான் இருக்குது, சொல்லாமல் இல்லை. சொல்கிறோம் அது நடக்குது அப்படின்னு சொன்னால் 100% கரெக்டாக நடக்கும்போது தான் சொல்கிறோம். சொன்ன பிற்பாடு நடக்குது. சொல்கிறது நடக்கலை, நடக்க போகிறத சொல்கிறோன்னு பல முறை சொல்லியிருக்கோம். ஏன்னா நடக்க போகிறது ஈஸ்வர சங்கல்பம், நடத்துகிறது ஈஸ்வர சங்கல்பம். அது நமக்கு அறிவுறுத்துறதுனால அது நம்ம வாயில் முன்னாடி வருது. அதை கேட்குறவங்களுக்கு அந்த காரியம் எளிமையாகிடுது. நடக்குன்னா நடக்கணும், நீ சந்தேகமே பட வேண்டாம். நடக்குன்னா நடந்தே தீரும், அது மாற்றவே முடியாது. அது நடக்காதுன்னா பதில் வராது. சுவாமி சைலண்ட்டாக இருந்தால் நம்மளும் பேச முடியாது. பல நிகழ்ச்சிகள், பல உதாரணங்கள் அது நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த துரியத்துக்கு வாங்கிறது முதல்ல சத்துவகுணத்துக்கு வா, வெஜிடேரியனாக வா, வைதிக வாழ்க்கையை ஆரம்பி, தபம் செய்ய, ஆத்திச்சூடி மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும். ஒன்று ஒன்று மகா வாக்கியம்தான். முதல்ல நீங்கள் இதுதான் மகா வாக்கியம், அப்புறம் தத்துவமசி அகம்பரமாஸ்மிலாம் கடைசியில் அது தானாக வரும். இதெல்லாம் கரெக்டாக படிக்கட்டு ஏறினோம்னா அது தானாகவே அந்த கோல் நம்மளை நோக்கி வரும், நாம் தேடி போக வேண்டாம். ஒன்று ஒன்றும் ஒரு உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ கடைப்பிடிச்சிருக்கலாம், கடைப்பிடிக்காமலும் இருக்கலாம். ஒரு விஷயம் இதை வலியுறுத்துகிறாங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யாரோ நமக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் மகானுபாக்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்கள் கேட்கல. ஏன்னா அவங்க எப்படி வலியுறுத்துனாங்க, நீங்கள் உங்களை எப்படி அது ரீச் ஆணுச்சுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் போயிருக்கலாம். இப்போ நாம் லைவாக வாழ்கிறோம், ப்ரெசண்ட்டு வாழ்கிறோம். இப்போ நீங்கள் ஏற்றுக்காத கருத்துக்கள் நாளைக்கு அப்போவே சொன்னாரே நான் செய்யலையேன்னு, எனக்கு அறிவுக்கு எட்டலையே, மரமண்டையாக வாழ்ந்துட்டேனேங்கிற ஒரு சிந்தனை வரும், உங்களுக்கு நிச்சயமாக வரும். நாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, வலியுறுத்துறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நேரத்தில் ஒரு துக்கத்தில் ஆதங்கத்தில் கழுத
என்னது குதிரை நாய் பண்ணிலாம் அந்த மந்திரத்துலேயும் வருது. நம்மளும் அதை உபயோகப்படுத்துகிறோம். நமக்கு பிடிக்காட்டினாலும் அதை உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து அந்த இந்த ஜந்துக்கு உள்ளே போக மாட்டேதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அதுக்கு மேலே நம்மளுடைய லிமிட்டு கிடையாது. அதுதான் லிமிட்டு. அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சால் 100 கிளாஸுக்கு சமமானதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு நுட்பமான விஷயம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பருகிறீங்க? அமிர்தமாக பருகிறீங்களா, நீராக பருகிறீங்களா? இங்கே ரொம்ப தாகத்தில் இருக்கீங்க, அப்போ நீரே வந்து அமிர்தமாக இருக்கும். நீங்கள் தாகத்தில் இருந்தால் தானே நீர் அமிர்தமாக இருக்கும். உங்களுக்கு தாகமே இல்லை, நான் அமிர்தமே கொடுத்தாலும், இறைவன் உங்களுக்கு அமிர்தமே கையில் கொடுத்தாலும் அதனுடைய மகத்தை உங்களால் அறிய முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, வறுத்து எடுக்கிறாரு. சொன்னால் செய்ய மாட்டியா, உன்னை செய்ய வச்சு உனக்கு பாடம் நடத்துகிறேன் பார். அப்படி தான் நடக்குது. பல விஷயங்களை என்னால் பேசுனா ரொம்ப சென்சேஷனான விஷயமா இருக்குது. ஒரு 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 பாயிண்ட்டு நீங்கள் ஒரு கத்தியில் நடக்கிற மாதிரி தான். ஒரு முடியோடைய அளவு பாலத்தில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான். கீழே பெரிய நெருப்பில் விழலாம், நீரில் விழலாம், முதலைகள் பண்ணைக்குள்ளே விழலாம், இல்லை காட்டு மிருகங்கள் சிங்கம் புலிக்குள்ளே விழலாம், இல்லை நீங்கள் நாஸ்திகனா கூட போயிடலாம். அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா இருக்குது பேசுறது பேசிக்கிட்டு இருக்கிறது. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் பிரம்மமாயிடுவேன், சரியாக புரிஞ்சிக்கலைன்னா வெக்ஸ் ஆகிடுவேன். சுவாமிக்கு அகைன்ஸ்டாக கூட போக தோணும். இப்படிலாம் நம்மளை வச்சு செய்கிறாரா? ஆமாம், அப்போ தான் நீ திருந்துவ. உன்னை இப்படி வச்சு செஞ்சால் தான் நீ திருந்துற. இல்லைன்னா திருந்த மாட்டே. வாயால் சொன்னால், அன்பாக சொன்னால், அமைதியாக சொன்னால் திருந்தம்மா உள்ளே போக மாட்டேதே. அதனால ஜின்மாவை போடுறாரு, போய் தொலை. முழுக்க இருட்டு ஜந்துக்கள், இருட்டில் வாழக்கூடிய ஜந்துக்கள் தான் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, போக போக புரியும். கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பூரணமாக புரிஞ்சால் நம்ம அதுக்குள்ளே இருப்போமா? இப்போ பார்த்தாலும் கர்மாங்கிறோம். கர்மா எங்கேருந்து வருதுன்னா ஆசையினால் வருது, காமத்தினால வருது. காமம் எங்கேருந்து வருதுன்னா அவித்யானாலே வருது. அப்போ அவித்யாங்கிற காரண உடம்பு, காமம் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடம்பு, கர்மான்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பு. இப்போ நீ எங்கே வாழ்கிறேன்னா 90% 95% ஸ்தூல உடம்பில் வாழ்கிற, ஒரு 5% சூக்ஷ்ம உடம்பில் வாழ்கிற, 100% இருட்டை தான் வாழ்கிற. 4வது நிலை துரியத்துக்கு வான்னு சொல்கிறோமில்ல, அந்த துரியம்தான் வெளிச்சம். அங்கே தான் எல்லாம் புரியும். அங்கே தான் சர்வஜ்ய நிலை இருக்குது. அங்கே தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவான காரியங்களை செயல்படுத்துகிறோம். அங்கே வர முடியும். எல்லாருக்கும் வர முடியும். எல்லாருக்கும் கதவு திறக்கப்பட்டிருக்கு. நல்ல குருவை பிடிச்சிடணும். அதுக்கு தான தர்மத்தை பண்ணணும். அதுதான் இதை சொல்ல வருது. இதுதான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. நீ இறைவனை நீங்கள் நெருங்கணும்னா நீ உன்னுடைய பயிற்சியும் முயற்சியெல்லாம் நீ தலைகளை நின்னாலும் நடக்காது தம்பி. அவருடைய பிரியத்துக்கு பாத்திரமாகணும். இறைவனுடைய அன்புக்கு, குருவனுடைய அன்புக்கு, பிரியத்துக்கு பாத்திரமாகணும். அப்போ இப்போ நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு நான் என்ன தான் பெரிய தீவிரமாக சிந்தித்தாலும், தீவிரமாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சா கூட கடைசியாக எனக்கு என்ன உபதேசம் ஆகும்னா, கடைசியாக இந்த உட்காந்து 3 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம் உட்காந்து கழித்து ஏந்துக்கிறல்ல, 6 மணிக்கு ஈவினிங்கு தியானத்துலேருந்து ஏந்துக்கிறல்ல, அப்போ எனக்கு ஃபைனலாக மனசில் எஞ்சி நிற்கிறது என்ன தெரியுமா? நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, பேசாமல் இரு. ஒன்றும் செய்ய தேவையில்லை, பேசாமல் இரு. காலையிலேருந்து எத்தனையோ சிந்திச்சிருப்போம், எத்தனையோ எழுதியிருப்போம், எத்தனையோ கண்ணுக்கு முன்னாடி பிக்சராக ஓடி இருக்கும், எத்தனையோ லைஃப் அனலைஸ் பண்ணுறோம். ஞானிகளுடைய மந்திரங்களை, வார்த்தைகளை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருப்போம். நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது ஒன்று, நீ பேசாமல் இரு, சைலண்ட்டாக இரு, எப்படியே போ, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. அப்போ அதுதான் நிற்கும் எனக்கு. கடைசியில் அவர் சொன்னார்ல, கடைசியில் அதுதான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எனக்கு சொல்கிறது. ஒவ்வொரு முறை உபதேசம் பண்ணும்போதும் யாரையும் பார்க்காத, யார்ட்டையும் பேசாத, எதையும் எதிர்பார்க்காதங்கிற வார்த்தை
எப்போதும் போல இரு, யதார்த்தம் இரு. அது எதுக்குன்னா இந்த சூக்ஷ்மமெல்லாம் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு. நானும் கர்மா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு கர்மாவும் இல்லை, செஞ்சுதாங்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லை. 27-28 வருஷமாக பிறந்ததுலேருந்தே சொல்கிறேன். ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம அது கூட வேண்டாம், நீ சைலண்ட்டாக இரு. அப்போ தான் இந்த சூக்ஷ்மம் வருது. இந்த சூக்ஷ்மம்லாம் அப்போ தான் வருது. என்ன வருதுன்னா, இப்போ அவித்யான்னு சொல்லக்கூடிய இருட்டுனால தான் அவனுக்கு காமம், காமத்தினால தான் கர்மம். இதை நீ ஒன்றால் இதை விட்டு நீ வெளியில் வரவே முடியாதானா? வர முடியும். முதல்ல இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய இருட்டுக்கு வித்யாங்கக்கூடிய வெளிச்சத்தை விளக்கை ஏற்று. அதுதான் சிரவணம். அதை சிந்திக்கிறது தான் மனனம். அதை தொடர்ந்து சிந்திக்கிறது தான் நிதித்தியாசனம். அதில் கடைசியில் ஒரு முடிவெடுப்ப, அதுதான் அமிர்தம். அப்போ காம கர்மம் எல்லாம் போயிடுதா? ஸ்தூல உடம்புல நீ இருக்க வேண்டாம், சூக்ஷ்ம உடம்புல இருக்க வேண்டாம், காரண உடம்புல இருக்க வேண்டாம். துரியத்துக்கு வாங்குகிற வார்த்தை அதுதான். அதுக்கு இந்த ஸ்ரீவித்யா கிடைக்கிறதுக்கு, சிரவணம் கிடைக்கிறதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கு, குரு உபதேசத்தை உங்கள் காது உங்கள் உள்ளத்தை உயிரை தொடுறதுக்கு நீ இறைவனுக்கு பாத்திரமான, அன்புக்கு பாத்திரமான ஒரு பிரிய வஸ்துவாக அவர்கிட்ட எப்படி பிரியத்தை சம்பாதிக்க முடியும்னா, அவர் காரியங்களை சமுதாயத்துக்காக சின்னதாக நம்மளால் முடிஞ்சது, சின்னதாக ஒரு பைசா கொடுக்குறதோ, சின்னதாக ஒரு சாப்பாடு கொடுக்குறதோ, சின்னதாக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறதோ, ஒரு சத்காரியங்களை ஏதாவது ஒரு காரியம் சத்காரியங்களை நித்திய கர்மாவாக செய்யணும். அன்னைக்கு பண்ணினேன், போன பிரம்மோற்சவத்தில் பண்ணினேன், கிருத்திகை அன்னைக்கு பண்ணினேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. டெய்லி பண்ணணும், நித்திய கர்மா. பண்ணுனா உனக்கு விடுதலை, இல்லையா செக்குமாடு. அப்போ இந்த உபதேசமெல்லாம் வெஜிடேரியனாக வாழ்க்கை நடத்து, தபஸ் பண்ணு, ஏகாந்தமாக இரு, வைதிக வாழ்க்கை வாழு, துரியத்துக்கு வா. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு அது வரைக்கும் புரியாது. இப்போ அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு நல்லா ஹைலைட் பண்ணும். அவித்யா போக்குனியா, அவித்யா போக்குனதையா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன். இல்லைன்னா காமத்துக்கும், குரோதத்துக்கும், பசிக்கும், தாகத்துக்கும், தூக்கத்துக்கும், குழப்பத்துக்கும், பயத்துக்கும், பதட்டத்துக்கும் வாழ்நாள் பிள்ளை யார் வாழ்கிறாரு? யார் இது மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்கிற? எப்போ பார்த்தாலும் இப்படி தானே இருக்கான். அப்போ சிரவணம் பண்ணணுங்கிற காதை திறக்கிறதுக்கு உனக்கு யோகிதை இல்லைன்னு சொன்னால் நீ வாழ்நாள் ஃபுல்லாக இதே கடை இப்படியே செஞ்சுட்டே கடைன்னு அது ரொம்ப சொன்னால கத்தி மேலே நடக்கிற மாதிரி உங்களை வச்சு செய்யுதுன்னு உனக்கு அறிவு வச்சு செய்யுதுன்னு உனக்கு உணர்வு வந்தால் அங்கே தான் 2 விதமாக மாறுவேன். ஒன்று ஆசிகனாக பூரணமாக மாறி குருவை பிடிச்சி இறைவன் சொரூபத்துக்கு போயிடுவேன். இல்லைன்னா நாசிகனாக போய் கரடு முரடாக போய் கண்ணா பின்னான்னு வாழ்க்கை நடத்தி ஜந்துவாக பரப்ப திரும்ப. அதனால் உன்னை விட்டுற போதா என்ன? உனக்கு டீச் பண்ணுற வரைக்கும் உன்னை திரும்ப போட்டு வறுத்து எடுக்கிறங்கிற அறிவே இல்லையே. முதல்ல யார் சொல்லுவா? யார் பேச்சை கேட்ப நீ? நான் யார் பேச்சுமே கேட்பேன். எனக்கே நான் ஒரு ஐடியா, எலி மூலையை வச்சுக்கிட்டு அப்படியே போன்னு விட்டுடுது. அவ்வளோதான் என்னுடைய லிமிட்டேஷன். அதுக்கு மேலே இதை பேசக்கூடாது. அப்படி இந்த மந்திரத்தில் இதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கு, துரியத்துக்கு வர்றதுக்கு தான் வழி. என்ன சொல்லு? சத்தியன்னு, தானேன்னு, தபசா. மெய்ப்பொருளை தேடு, அழியாத பொருள், அக்ஷரம், சத்து, எக்காலத்திலும் இருப்பது, அன்பு சொரூபம். அதில் வாழ்க்கை நடத்தணும்னு ஒரு சிந்தனைக்கு வந்தீங்கன்னா நீ தானம் பண்ணுவ. தானேன்னு தபஸ் பண்ணு. அந்த வாழ்க்கையை தொடர்ந்து பண்ணால் தபஸ். ஒரு சத்காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து நின்றால் அது பேர் தபஸ். நீ எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக நல்லா வாழ்றியா? நீ சொல்லு, நான் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டு தான், வேதம் சொல்கிறதுலாம் அவசியம் இல்லை, அதை செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் சிந்திக்கணும் அவசியம் இல்லை, நான் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா ஒருத்தவங்கள சொல்லுங்களா பார்க்கலாம். அப்போ எது ஆதாரமோ அதை விட்டுட்டோமே, எது சரியோ அதை விட்டுட்டு அது கிட்டக்கே போலையே. ஐயோ கடவுளே. கடவுள் ஆசீர்வாதம் வேணும். எப்படி வரும்பா ஆசீர்வாதம்? சத்காரியத்தில் ஈடுபடு, ஆசீர்வாதம் வரும், தானாக வரும், தேடி வரும். அப்புறம் இதெல்லாம் எளிமை. இப்போ நான் வந்த கர்மாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தைரியமாக சொல்கிறேனே. இப்போ சொல்லலை, தேவானே சொல்கிறேன்.
எப்படி சொல்கிறேன்? சும்மா சொல்கிறோமா? கற்பனையில் சொல்கிறோமா? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கற்பனை மாதிரி இருக்கும், நடக்காத மாதிரி இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிற வேலை தான் அது. அதை தான் நடத்தி காட்டிட்டு தான் இருக்கேன். அந்த தத்துவப்படி சத்தியனை மெய்ப்பொருளை திங்க் பண்ணு, தானம் பண்ணு, தபஸ் பண்ணு, வாழ்க்கையை தபஸாக அமைச்சுக்கோ. முதல்ல தபஸ் பண்ணணுங்கிற ஒரு பேரறிவு அது. நீ என்ன நீ அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட போகிற, தூங்க போகிற, வேலைக்கு போக போகிற, சம்பாதிக்க போகிற, குடும்பத்தை பார்க்க போகிற, இதையோட தாண்டி ஒரு சத்தை நினச்சிக்கிட்டே இருன்னா, இந்த சத்தை நினைக்கிற 1% நீ இருந்தீங்கன்னா இந்த 99% கர்மாவும் சம்சாரமும் இந்த துக்கமும் நரகமும் இருக்குல்ல, அதெல்லாம் மாறி சத்துஸ்வரூபமாக மாறிடுவோம். அதான் துரியத்துக்கு வாங்கிறது. அதுக்கு வள்ளலார் எதை கையில் எடுத்தாருன்னா, இந்த சொல்லக்கூடிய தமம், தானம், தயா. தயானா கருணை தமிழில், தானம்னா அன்னதானம் பண்ணுறாங்க அவங்க, தமம்னா கட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடோடு பண்ணுறாங்க. வள்ளலார் குரூப்பு ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு அராஜகமாகவோ ஒரு இதுவோ இல்லையே. கண்டபடி பேசுகிறது, கண்டபடி தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படிலாம் இல்லையே. ஒரு 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 சர்க்கிள்குள்ளே இருக்காங்கங்கிறது க்ளீனாக இருக்காங்கன்னு தெரியுதில்ல. இப்போ வேல் பூஜை ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறதா ஃபீல் ஆகுதா இல்லையா? 10-15 பேர் வேலும் மயிலும் கையில் போட்டிருக்கான்னா அவன்லாம் பாக்கெட்டில் வேல் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. உடனே அதை நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. சொல்கிறேன், முதல்ல அது வரும், அப்புறம் உடம்போட வரும், அப்புறம் உயிரோட போகும். சொல்கிறேன். அதுபோல் தமம், தானம், தமயத்தை சொன்னார். இதுதான் நீ அந்த சத்தை நெருங்கிறதுக்கான எளிய வழி. இப்போ நேற்று அவங்க ஒரு முடியாதவங்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சான்ல, அது அவனை நேராக சுவாமிகிட்ட அழைச்சிட்டு போயிடுச்சு. அங்கே என்ன இருந்துச்சு? நாமெல்லாம் நினச்சோம் யாரோ எப்படியோ வந்து சேருங்க, அது அவங்கவுங்க இது தான், யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. வழி தான் காட்ட முடியும், தூக்கிட்டா போக முடியும். அதை தாண்டி ஐயோ அவங்களுக்கு கால் வலிக்குமே, இவர் நடந்து வர முடியாதே, எப்படி வரப்போகிறாங்களோ அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். அந்த ஆட்டோவில் ரமணியம்மா உட்காந்துருக்காங்க. எப்படி ஏறினாங்க, எப்படி உக்காந்தாங்க, எப்படி ஆட்டோ ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவன் அது பேர் என்ன, அது வீல் சேரை தள்ளிட்டு வரான். அவன் இவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தான் வீல் சேரை அவன் கையில் கொடுத்து அவனை சாமி நேராக கர்ப்பகிரகத்துக்கு கூப்பிட்றாரு. இதுதான் வாழ்க்கை. எளிமையாக இறைவனை நெருங்கிறதுக்கு எல்லா கதவும் திறக்குது சத்காரியம். நாமெல்லாம் கீழே நிற்கிறோம். அது வேறு, குரு போகிறாங்க, அது ஒரு காரணம் இருக்குது, அது ஒரு ட்ராக் இருக்குது. இந்த உதாரணத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவனுக்கு நேராக கீழே நிற்காம, பல ஜென்மா இல்லாமல், பல துக்கங்கள் துயரங்கள் அதெல்லாம் இல்லாமல் நேர கர்ப்பகிரகம் போனாங்களா இல்லையா? என்ன சத்து நினப்பு, சத்காரி நல்லது, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், முடியாதவர் நடந்து வராரு, இல்லை அவங்க காலில் அடிப்பட்டவங்க நடந்து வராங்க, அந்த எண்ணம் அப்படி கொண்டு போகுது. அதுதான் ஆசீர்வாதத்துக்கான. நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு இறைவன்கிட்ட பிரியத்தை வாங்கிறதுக்கான அறிவு இல்லை, குருக்கிட்ட மனசில் இடம் பிடிக்கிற அறிவு இல்லை. ஏன்னா நீங்கள் பெறக்கூடியது விலையே கொடுக்க முடியாத பொருள், வேறு எப்படி நெருங்க முடியாத பொருள். அதுக்கு 3 மார்க்கத்தை சொல்லுது. தானம் பண்ணு, தபஸ் பண்ணு, சத்தியத்தை தேடு. இது எங்கே கொண்டவன்? துரியத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகும். இந்த சிரவணத்தை உனக்கு தொடர்ந்து கொடுக்கும். இந்த சிரவணம் இல்லைன்னா சிரவணத்தை கட் பண்ணி விட்டுச்சுன்னா உனக்கு முடிஞ்சு போச்சு. கிளாஸை கட் பண்ணி விட்டாலே போதும் உனக்கு எடுக்கணும்னா. முதல்ல விநாசகால விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. லைஃப்பை கெடுக்கணும்னா முதல்ல குருவோட கருத்து வேறுபாடு வரும், இல்லை சத்சங்கத்தோட கருத்து வேறுபாடு வரும், இல்லை நல்லவங்களுடைய நட்பை கட் பண்ணி விட்ரும். அப்புறம் கோயிலுக்கு போகிறத கட் பண்ணி விடும். அப்புறம் நீ எங்கே இருப்பேன்னா எங்கே இருக்கணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்திடும். அதுதான் அனுக்கிரகம். அதுதான் நீ இறைவனை பிடிக்கிறதுக்கான வழி. சத்து நினைக்கணும். சத்து அது அதான் முக்கியமான கீ போஸ்டையெல்லாம் தான் கையில் வச்சுருக்கு. கீ போஸ்டையெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்களுக்கு எதுக்கு கொடுக்குதுன்னு சொன்னால், அவன்கிட்ட அந்த கீயை கொடுத்தா அவன் கரெக்டாக கதவை எல்லாருக்கும் திறந்து விடுவான் அப்படின்னு நினைக்குது.
அப்படி தான் நீ இறைவனை நெருங்க முடியும். இப்போ நான் முயற்சியும் நான் 8 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் 24 மணி நேரம் கூட அடியேன் உட்கார தயாராக இருக்கேன். உனக்கு அவசியம் இல்லைங்கிறாரு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சொல்கிறது புரியுதா? ஆசீர்வாதம் வாங்கணும்னா இறைவனுக்கு பிரியமாகணும்னா நீ தானம் பண்ணு, தபஸ் பண்ணு. தானங்கிறது என்னங்க? பணம் கொடுத்தா தான் இல்லை, பொருள் கொடுத்தா தான் இல்லை. மனசுலையே அவங்க உதவி செய்யணும்னு நினச்சாலே போதும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும். அப்படி தான் இறைவனை பிடிக்க முடியும். லௌகீகத்தில் நீங்கள் பிடிக்கிற முயற்சியும் பயிற்சி அங்கே வேலைக்கு ஆகாது. அது ஒரு கருத்து நம்ம சிந்திக்க வேண்டியது. இவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தானம் தமயத்தி இந்த சத்தியத்தை பின்னாடி தான தபஸில் போனான்ல, அவனுடைய பிராணன் தஸ்ய பிராணக உட்கிராமந்தியே அவனுடைய பிராணன் வெளியேறுவது இல்லை, உள்ளேயே ஒடுக்குகிறது. பிராணன் யார்? சித்தோடைய வாகனம். சித்தை வெளியில் கொண்டு வரதே பிராணன் தான். அது மனமாகி பொருளாகி அகங்காரமாகி இந்திரியங்களாகி புலன்களாகி பொறியாகி பொருட்களாகி போகங்களாக மாறுது. அந்த பிராணனே இல்லைன்னா எண்ணம் கிடையாது, எண்ணம் இல்லைன்னா மனம் கிடையாது, மனம் இல்லைன்னா ஒரு கர்மாவும் கிடையாது. நீ உன்னுடைய சொரூபத்தில் நீ இருப்ப, நீ யாரோ நீ அதுவாக இருப்ப. இப்போ நீ இதை தான் சூட்சுமம் சொல்ல போகிற விஷயம். இதுதான் அந்த பிராணன் அந்த சத்தில் ஒடுங்குற காரியத்தை இந்த தபஸும் தானமும் செய்யுது. அப்படி இந்த இதில் வலியுறுத்த வேண்டிய விஷயம். இப்போ துரியத்துக்கு வான்னு சொன்னேன் இல்லையா? துரியத்துக்கு ஒருத்தவன் எப்போ விளங்குறான்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி வைதிகமாக மாறு, வெஜிடேரியனாக மாறு, ஏகாந்தமாக இரு, சத்சங்கத்தில் இரு, சிரவணம் பண்ணு, இப்படிலாம் ஒரு வாக்கியமாக சொல்லிட்டே வரோம்ல. அப்படி வரும்போது நீ துரியத்துக்கான சிந்தனை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம துரியத்துக்கு போகணும் இந்த ஸ்தூல உடம்புல. அப்போ நோய், வைரஸ், பாக்டீரியா இல்லாத உடம்பு வேணுமா? இந்த உடம்புல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சுத்த தேகம் வேணுமா? இந்த உடம்புல இருக்கக்கூடாது. காமக்ரோதாதிகள் டார்ச்சர் இல்லாமல் வாழ்க்கை நடத்தணுமா? சூக்ஷ்ம உடம்புல இருக்கக்கூடாது. குழப்பமும் மயக்கமும் பதட்டமும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுமா? காரணத்தில் இருக்கக்கூடாது. இந்த மூணுத்தையும் கிடக்கணுமா? தபஸ் பண்ணு. துரியத்துக்கு போகணுங்கிற எண்ணத்துக்கு வா. ஸோ துரியத்துக்கு போகணும், இல்லை துரியத்துக்கு வரணும். துரியங்கிறது சகசிராரம், அதை சொல்லுது இந்த மந்திரம். அனுபூதிக்கான இடம் ஒன்று ஹிருதயம், இல்லை பூர்வ மத்திய, இல்லை சகசிராரம் சொல்லியிருக்கோம்ல. அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹிருதேஷ்ய மத்தியே, ஹிருதயத்துக்கு நடுவில். இந்த ஹிருதேசிய மத்தியங்கிற வார்த்தை பூர்வசிய மத்தியன்னு சொல்லுவோம். சிகரசிய மத்திய, சிகரம் சீனானது சிவாய நமகல்ல. சி சிகரம், சிகரம்ங்கிறது உச்சி, சிகாரம்ங்கிறது தான் சிகரம்னு மாறி இருக்கு. சிவாய நமகல சிகரம், வகரம், யகரம், ரகரம், மகரம்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் சிகரம் தொடுங்கிறது சகசிராரத்துக்கு போன அர்த்தம், துரியத்துக்கு வான்னு அர்த்தம். அப்போ சிகரசிய மத்தியன்னு சொன்னாலும், பூர்வசிய மத்தியன்னு சொன்னாலும், ஹிருதயசிய மத்தியன்னு சொன்னாலும், நாடிகள்லாம் 72 கோடியே 72,72,72,000 நாடி நரம்புகள் இருக்குன்னு. நரம்புகளை விட்டுடுங்க, நரம்புகள் நம்ம பார்க்குற விஷயம். நாடிகள் நமக்கு தெரியாது. நாடிகள் வச்சு தான் அது இந்த உலகத்தையே ஆளுது. யார்? ஆத்மா அல்லது பரமாத்மா. ஆத்மா இந்த உடம்பில், பரமாத்மா உலகம் முழுவதும். எஸ்டியை வச்சு தான் நம்ம பேசுவோம், அப்புறம் சமஷ்டியாக அதை மாற்றுவோம். கடைசி எப்படி நிர்குணத்துக்கு வருவோம்னா, ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு போகிறோம். எப்படின்னா இப்படி பேசிட்டு அப்புறமா அன்பு, அறிவு, ஆனந்தம் கொண்டு வந்துடுவோம். அது சமஷ்டி ஆகிடும். இப்போ இந்த ஹிருதேஷ்ய மத்தியே அல்லது புருவசிய மத்தியே அல்லது சிகரஸ்ய மத்திய அல்லது நாடியசிய மத்திய அல்ல கர்ப்பகிரகசிய மத்திய, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும், சாமானியர்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும், கர்ப்பகிரகத்தில் பக்தர்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும். கர்ப்பகிரகத்தை வச்சு இதை சொல்லலாம்.
கர்ப்பகிரகத்தில் ஆல்ரெடி ஒரு சின்னதாக இல்லை லைட் எரியும். எல்லா எரியணும். ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி, பல கண்ணாடிகள், பல மல்டி ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு 10 கண்ணாடியை ஒரு தட்டு மாதிரி செஞ்சு அது நடுவில் ஒரு விளக்கு ஏற்றுனா 10 விளக்கு எரியிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விளக்கு தான் சைத்தன்யம், அதுதான் சத்து, அதுதான் சிவம். அது எங்களுக்கு அவ்வளோதான் புரியல. சிவலிங்கத்தை காமிச்சாதான் எங்களுக்கு புரியும்னு இருக்கோம் இல்லையா? அப்போ தான் கர்ப்பகிரகத்தில் இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும். தெரிஞ்சிருக்கிறவன் ஞானி. தெரியலன்னா அவன் சிவலிங்கத்தை பார்க்கணும். சிவலிங்கத்தை பார்க்கணும்னா குரு வேணும். குரு வந்தாங்கன்னா பஞ்சகலையை ஏற்றுவாங்க. பஞ்ச அக்னியை ஏற்றி அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி காட்டுவாங்க. அது ஒரு செகண்டோ 2 செகண்டோ 3 செகண்டோ 5 செகண்டோ பார்க்குறீங்க. அப்போ மறுபடியும் வெளிச்சத்தை எடுத்துட்டோம்னா அங்கே மறுபடியும் இருட்டும் சிவலிங்கமும் தெரியாது. நீங்கள் சூக்ஷ்மமாக பார்க்கணும்னா ஒரு விளக்கே. சில கோயிலில் எரியுது, சில கோயிலில் சைடில் எரியுது, சில கோயிலில் எரியாமலே இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ எப்போதும் அது இருட்டில் இருக்குது, தோன்றாமல் இருக்குது. அது வரைக்கும் அது அவ்யக்தம், அது வரைக்கும் அக்ஷரம், அது வரைக்கும் அது மகத்து. மகத்து, அவ்யக்தம், அக்ஷரம், சத்து. இத்தனை வார்த்தைகள் இருக்கா? பிராணன், ஓங்காரம் எல்லாம் அவ்யக்தம்தான். வெளிப்பட்டால் தான் நம்ம பேச முடியும். வெளிப்படாத வரைக்கும் அவ்யக்தங்கிற வார்த்தை ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். நந்தினி இந்த சந்தேகத்தை கேட்டுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டச் பண்ணி பேச இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. மகத்துன்னு ஒரு வார்த்தை, உயிர்னு இருக்கும்போது ஏன் மகத்துன்னு ஒரு வார்த்தைன்னு? நீ ஆழத்துக்கு போக போக ஒவ்வொரு பாட்டாக தானே சொல்லுது. அது ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு பாட்டாக சொல்லுது. இந்த உபநிஷத்தில் அவ்யக்தம், அக்ஷரம், அவித்யாங்கிற இருட்டு, தமஸ் இருட்டு, பிராணன், ஓங்காரம், அப்புறம் சித்து, அப்புறம் சத்து. இதெல்லாமே அவ்யக்தந்தான். ஒவ்வொரு இடத்துல ஒன்று சொன்னாலே புரிஞ்சுக்கலாம். 5 சொல்கிறது, இந்த இடத்துல 5 சொல்லுது, 5, 6 சொல்லுது. அப்படி சொன்னதுக்கப்புறம் கர்ப்பகிரகத்தில் நீ இருக்கக்கூடிய ஸ்தூல பரம்பொருளை நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சாக்னி. ஏன்னா சூக்ஷ்மமாக பார்க்குறேன் அப்படின்னா உள்ள ஒரு லைட் எரியும், அது பார்த்தாலே அதான் சைத்தன்யம். இது புரியுதா இல்லையா? பக்தர்களுக்கு விளக்கேற்றி காமிச்சா சிவலிங்கத்தை பார்த்தா தான் ஒத்துக்குவான். ஞானிகளுக்கு அந்த விளக்கு ஒன்றே போதும். சிவலிங்கம் தெரியாமல் சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு எரியுதுல, அதுவே போதும். அதான் பரம்பரை. அதை வணங்கினாலே போதும். நீ கூட்டத்தில் தள்ளி முண்டி அடிச்சுக்கிட்டு அதை பார்த்தே தெரியணும் அப்படி இல்லை. நீ தூரத்துலேருந்து கூட அந்த விளக்கை பார்த்தா போதும். அந்த கோபுரத்தை கூட பார்க்கலாம். இப்போ நுழையில் கஜலட்சுமி போட்டிருப்பாங்களே இல்லையா? எல்லாம் அந்த கர்ப்பகிரக வாசலில் கஜலட்சுமி பாரு, தாமரையை பாரு, ரெண்டும் ஒன்று தான். ஞானிகள் தாமரை பார்த்தாலே போதும், கஜலட்சுமி பார்த்தாலே போதும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இல்லை எனக்கு அப்படி உள்ளே பூந்து முண்டி அடிச்சுக்கிட்டே அப்படி பார்த்து அப்படி தான் ஒரு வாரமாக உட்காந்தேன் நேற்று. அந்த பையன் சுபாஷ்னு ஒரு பையனும் இங்கே நேராக உட்காருங்க. அவ்வளோ கூட்டத்தில் யாரோ அவன் பேச்சு எடுப்படுது. அவனை யாரும் எதிர்த்து பேசல, அவனை யாரும் நகருன்னு சொல்லலை. அவன் ஊருக்காரன், மீனாட்சி, மதுரை. ஞாயிற்றுக்கிழமை வருவான் அவன். ஊர் லோக்கல் பீப்புள். எத்தனை மணிக்கு போனால் என்ன பாட்டு பாடுவாங்க, எப்போ ஃப்ரீயாக பார்க்கலாம், எப்போ கூட்டம் இருக்காது, எல்லாமே தெரியுது. டெய்லி வர கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை வர கூட்டம். கேட்டேன் நான், எல்லாமே கேட்டேன். நம்ம அங்கே இருந்தாலே போதும்னு நினச்சி ஓரமாக உட்காந்துருக்கோம். இந்த தள்ளு முள்ளில் இடியெலாம் வேண்டாம் நமக்குன்னு. ஆனால் அவன் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான் நடுவில். யாரும் மறுக்கலை. எங்கே 10 வாட்டி போயிட்டு வந்தவங்களாம் நம்மளை ஒன்றுமே சொல்லலை. இவ்வளோ நேரம் என் லைஃப்பில் நான் மீனாட்சி இவ்வளோ நாள் தரிசனம் 10 முறை போயிருக்கேன் இது வரைக்கும், பிறந்ததுலேருந்து சொல்கிறேன். இவ்வளோ ஒரு காட்சி, இவ்வளோ ஒரு தரிசனம், இவ்வளோ ஒரு அமைதி, இவ்வளோ ஒரு ஆனந்தம், இவ்வளோ உட்காந்துருந்தது, நீண்ட நேரம் உட்காந்துருந்தது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துருந்தது. அதிசயத்துலேயும் அதிசயம். அதனால் இந்த கர்ப்பகிரகத்தை பார்க்குறது அதுதான் தரிசனம். அங்கே அவித்யா இருக்குது, அந்த அவித்யாவை போக்குறது தான் ஸ்ரீவித்யா. அதுதான் ஞானம், அதுதான் சிரவணம், அதுதான் குரு, அதுதான் வேதம், அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் தரிசனம், அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். ஹிருதயஸ்ய மத்தியே
லோகித்தம் ஒரு செந்நிறமான மாம்சப்பிண்டம், ஹிருதயம் தான் அது. நம்ம ஸ்தூலத்தில் நம்ம பார்க்குறோம்ல, நெஞ்சை கிழிச்சா ஒரு ஹிருதயம் இருக்குல்ல, அதுதான் சொல்லுது. அடுத்த எங்கே அனுபூதி பட போகிற, எங்கே துரியம்னு சொல்கிறிய, அங்கே நீ பரம்பொருளை அனுபவிக்கணும் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இந்த மாம்சப்பிண்டம் இப்போ சொல்லுது இல்லையா, ஹிருதய மத்திய லோகித்தம் செந்நிறமான மாம்சப்பிண்டம், பேரை எழுதியிருக்கு மாம்சப்பிண்டம். யஸ்மின் ஸ்தத் தகரம், ஒரு சின்ன ஸ்பேஸு, ஒரு சின்ன வெட்டவெளி. புண்டரீகம் குமுதமிவ, புண்டரீகம்னா தாமரை, குமுதம்னா வெண்தாமரை. வெண்தாமரை யார்? சரஸ்வதி. செந்தாமரை யார்? லக்ஷ்மி. இங்கே செந்தாமரையை சொல்லலை, வெண்தாமரை. குமுதமிவ, குமுதம்னு சொன்னாலே வெண்தாமரைன்னு அர்த்தம். புண்டரீகம்னா பொதுவாக தாமரை. ஹிருதயத்தில் அதே தலையிலே இருக்குது வெண்தாமரை, மூளை. 1000 இதழ் கொண்ட தாமரை, இது 8 இதழ் கொண்டது. ஹிருதயத்தில் இருக்குது உருவமத்தில் 2 இதழ் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்து எல்லாம் ஒன்று தான். இங்கே பண்ணால் தான் சிறப்பு, அங்கே பண்ணால் தான் மட்டம், அப்படிலாம் கிடையாது. நீ அனுபூதி பண்ணுற இடம் இறைவனை, அந்த இடத்துல அனுபூதிங்க ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். இப்போ சத்து சித்த ஆனந்தம் வார்த்தை இருக்கா, அந்த வார்த்தை கோடான கோடி அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், மனம், நம்மளாம் யார்? மனம், நம்மளாம் யார்? மனுஷன், மனசன். மனசில் வாழ்கிறவன் மனசன். பல இது மிருகமாக வாழுது. காரணம் அறிவில்லை. அறிவு இருந்தால் அது மேலே போயிடும். அப்போ மனம் தன்னை பூரணமாக அறியும் போது அது சித்து. எப்படி துரியத்துக்கு போகிற, எப்படி அனுபூதி ஆக போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். அதான் சூட்சுமம். இது புரிஞ்சாதான் 100 கிளாஸு உனக்கு கேட்டதுக்கு சமன்னு சொன்னாலே ஆரம்பிக்கும் போது. அது இந்த சூட்சுமத்தை ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறேன். மனம் எப்போ தன்னை பூரணமாக அறியும் போது அது சித்து, அறிவு. சித்து தன்னை எப்போ பூரணமாக அறியும் போது அது சத்து. புரியுதா? மனம் குழப்பம், அறிவில்லாதது. இங்கே ஓடும், அங்கே ஓடும் மனுஷன், இன்னும் கீழே போனால் மிருகம், அதுக்கும் கீழே போனால் ஜந்து, அதுக்கு கீழே போனால் மண்புழு. அது இல்லாமல் மனமாக இருந்து மனம் தன்னை அறிய ஆரம்பிச்சுச்சுன்னா, தன்னை பூரணமாக அறியும் போது அது சித்து. சரி, சித்தாயிட்ட. இப்போது சித்து தன்னை பூரணமாக என்ன அறியும்னா சத்தை அறியும். சித்து தன்னை பூரணமாக அறியும் போது அது சத்தா. ஒன்றும் ஒரு உன்னதமான ஒரு நிலை. நீ சாமானிய மனுஷனாக இருக்கிறவன் இப்போ நீ சித்தா மாறுற, சித்துலேருந்து இப்போ சத்தா மாறுற. சத்து தன்னை பூரணமாக அறியும் போது அது ஆனந்தம். சத்து தன்னை பூரணமாக அறியும் போது அது ஆனந்தம். எப்படி நீ படிக்கட்டில் ஏறுற, எப்படி பிரம்மஸ்வரூபமாக மாறுற. முதல்ல மனுஷனாக இருக்கும்போது நீ 100% மனுஷன். நீ சித்தா மாறும்போது 80% மனுஷன். நீ இப்போ சித்து தன்னை பூர்ணமாக அறியும் போது சத்தா மாறுற. அப்போ 60% மனுஷன். அப்போ என்ன, அந்த பேலன்ஸ் 40% இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. என்னவா ஏறிக்கிட்டு இருக்கு? இறைவனாக மாறிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய செல்லு எப்படி மாறுது, எப்படி அடுத்த நிலைக்கு போகிற, எப்படி இறைவனாகிற, இறை சொரூபத்துக்குள்ளே எப்படி போகிற, எப்படி அனுபூதி ஆகுது, எப்படி ஆனந்த நிஷ்டை அடையிற, பிரம்ம நிஷ்டை அடையிறங்கிறத சொல்கிறேன். மனம் தன்னை பூரணமாக அறியும் போது சித்து தன்னை பூரணமாக அறியும் போது சத்து தன்னை பூரணமாக அறியும் போது ஆனந்தம் தன்னை பூரணமாக அறியும் போது அத்வைத்தம். அங்கே தான் அது கனமாகுது. ஏன்னா 3 ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்போ அது கனமாகுது. கனமாகும்போது தான் வசீகரிக்கும். ஆனந்த கணங்கிற வார்த்தை இருக்கு, சத்து கணம்ங்கிற வார்த்தை இருக்கு, விஞ்ஞான கணம்னு சொன்னாலும் சித்து கணம்னு சொன்னாலும். அப்போ 3 ஒன்றா சேர்ந்தால் தான் அத்வைத்தம். மனம், சித்தம், சத்து. அதாவது சித்து, சத்து,
ஆனந்தம். மூணு ஒன்றா சேர்ந்தால் கணம். இப்போது இந்த கணத்தில் இருந்து தான் உன்னுடைய பேச்சு வந்து என்ன ஆகுதுன்னா பிரகாசத்துக்கு வருது. உன்னுடைய வார்த்தை வந்து கணம் பொருந்திய வார்த்தையாகுது. உன்னுடைய வார்த்தையே இறுதி வார்த்தையாகுது. இப்போ ஒரு ஜட்ஜு வராங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அவனை கொலைக்காரன்னு சொல்லி 2-3 கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை, ஒரு கோர்ட்டில் ஆயுள் தண்டனைனாங்க, இன்னொரு கோர்ட்டில் அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. இப்போ ஃபைனலாக அவன் அப்பீல் பண்ணியிருக்கான். 3வது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு போனான். அவர் வந்து இல்லை, இவனுக்கு இதில் பாதி தான் இது இருக்குது, இந்த மரண தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனை வேண்டாம், ஒரு 3 வருஷம் அவனுக்கு கடுங்காவல் போடுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. மறுக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்கிறத மறுக்க முடியுமா? அந்த மாதிரி எப்போ நீ கனமாகிறியோ, எப்போ மனம் தாண்டி, சித்து தாண்டி, சத்தை தாண்டி, ஆனந்தம் தாண்டி கனமாகிறியோ. இது பாருங்கள், இந்த கனங்கிற வார்த்தை சம்மந்தம் இல்லாமல் ஒரு 4-5 கிளாஸுக்கு முன்னாடி, 2-3 கிளாஸுக்கு முன்னாடி பேசினோம். சும்மா வெறும் சச்சித் ஆனந்தம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கனங்கிற வார்த்தையும் அது சுற்றி விடுது இல்லை இயக்குதுங்கிற வார்த்தையும் ஒரு அறிமுகமாக சொன்னோம். ஏதோ ஒன்று தோணுச்சு, சொல்லணும், பேசணும், ஏதோ ஒரு கனெக்ஷனில் பேசணும். ஆனால் இதுக்கு இன்றைக்கி கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, இப்போ மனம் சித்தாகும் போதும், சித்து சத்தாகும் போதும், சத்து ஆனந்தமாகும் போதும் ஒன்று ஒரு நிலை, ஒன்றுலையும் நீ தபஸ் பண்ணுற, ஒன்றுலையும் தானம் பண்ணுற, ஒன்றுலையும் சத்காரியத்தில் ஈடுபடுற. அப்போ தான் நீ கனமாவ. அந்த கனநிலை வரும்போது தான், உன் பேச்சு எடும்போது தான் நீ எல்லாரையும் இயக்க ஆரம்பிக்கிற. அங்கே தான் சூழ்ந்தழுத்தும் செயல், இயக்கும் நிலை, இயக்குனர் நிலை, இறைநிலை. இது புரியுதா? அப்போ நீ இப்போ எங்கே இருக்க? இது புரியுதா? சொரூபத்துக்குள்ளே போகிறது தான் அந்த இயக்கும் நிலை, இறைநிலை. அது எப்போ 5வது நிலையில் கிடைக்கிது. இப்போ நீ எங்கே இருக்க? மனங்கிற நிலையில் இருக்க. இப்போ நீ அறிய என்னவாகிற? சித்தாகிற. சித்தான பிற்பாடு சும்மா இருப்பியா? சத்தாகணும்னு நினைப்ப. சத்தானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஆனந்தம் கிடைக்கும். சரி, இப்போ அறிவு யார்? அன்பு யார்? ஆனந்தம் யார்? இப்போ மனமாக இருக்கும்போது நீ என்னவோ மனுஷன், எல்லாமே கலந்த கலவை, மிருகம் பாதி என்னவோ இருக்க. நீ சித்தாகும்போது அறிவு நிலை, நீ சத்தாகும்போது அன்பு நிலை, நீ சத்து நீடிக்கும் போது ஆனந்த நிலை, ஆனந்தம் நீடிக்கும் போது அத்வைத நிலை, அத்வைத நிலை நீடிக்கும் போது இறைநிலை. இது புரியுதா? புரியுதா? இதுக்கு எப்படி பயணிப்ப? சதா அவரை இந்த நிலையை நிதித்தியாசனம் பண்ணணும், இல்லை சிந்திக்கணும், இல்லை தொடர்பில் இருக்கணும். இந்த தொடர்பில் இருக்கிறதுங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. கனெக்ஷனில் இருக்க கனெக்ஷன். இப்போ கரண்ட்டோட, இப்போ கரண்ட்டு ஃபேனு வந்து உங்களுக்கு காற்று வேணும்னா ஃபேனு சுற்றணும்னு உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணுமா? இருக்காதா? அப்போ அறிவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஃபேனுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த கேள்வியும் அது கேட்டுச்சு. எப்படி பஞ்சபூதங்களுக்கு எப்படி பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி வருதுன்னு நந்தினி கேட்டுச்சு கேள்வி. அரிய கேள்வி. நீங்களாம் கேட்க மாட்டீங்க, எனக்கு தான் வருத்தம். பிராணன் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகலாமா? உள்ளேருந்து தான் வெளியில் வருது. பிராணன் வந்து இந்த யாரோட சேருதோ, பிராணன் வந்து ஃபேனோட சேர்ந்தால் காற்று வரும். உனக்கு காற்று வேணும்னா ஃபேனோட கனெக்ஷன் ஆகுது. உனக்கு கிரைண்டர் வேணும், உனக்கு அரைக்கணும் மாவுன்னா கிரைண்டரோட பிராணன் கனெக்ஷன் ஆகுது. அதாவது சித்து வந்து பிராணனை கிரைண்டரோட கனெக்ட் பண்ணுது. புரியுதா? புரியுதா? லைட்டு வேணுமா? சித்து வந்து பிராணனை வச்சு லைட்டை தொடர்பு கொள்ளுது. எல்லாமே சித்துக்குள்ளே இருக்குது, பிராணனுக்குள்ளே இல்லை. பிராணன் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், வாகனம், கருவி, தொடர்பு, லிங்க்கு, எப்படி வேணால் வச்சு. எல்லாம் உள்ளே போயிருக்கு. எல்லாம் தேவையானதே வெளியில். அவள் காது இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாமல் பேசும், கண் இல்லாமல் பார்க்கணும்னு சொன்னோமா? அந்த தத்துவம் எல்லாமே சித்துக்குள்ளே தான் இருக்குது. நீ இப்போ நீ சித்தானா இதெல்லாம் தெரியும். நீ மனமாக இருக்கிறதுனால அது சித்தை பற்றி ஒன்றும் தெரியல. இப்போ தான் அறிய ஆரம்பிச்சு. இப்போ தான் குரு வந்து கதவை திறந்துட்டாங்க. இப்போ நீ ரொம்ப சீக்கிரமாக இந்த சித்துங்கிற பூரணத்தை நீ அடையணும். இந்த வைதிகத்துக்கு வா, துரியத்துக்கு வான்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த பதில். துரியத்துக்கு நீ எப்படி வரணும்? இப்படி தான் வர முடியும். நீ சிரவணம் பண்ண சிந்திக்க ஒன்றில் நிற்கிற, அதான் தொடர்பு, அதுதான் லிங்க்கு. கரண்ட் இல்லாமல் எப்படி உனக்கு வெளிச்சம் வரும்? கிரைண்டர் ஓடும், ஃபேன் ஓடும்.
அப்போ குருவோட தொடர்பில் இருக்கணும், ஞானத்தோட தொடர்பில் இருக்கணும், இறைவனோட தொடர்பில் இருக்கணும். இறைவனோட தொடர்பு இருக்க 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 என்னவாகுது? நீ சித்தாகிற, சத்தாகிற, ஆனந்தமாகிற, கனமாகிற, இறைநிலையில் இயக்க ஆரம்பிச்சிடுற எல்லாரையும். அங்கே தான் நீ பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், நீ கேட்குற எல்லாம் அங்கே தான் இருக்கு. இப்போ நீ என்ன லிங்க் பண்ணணும், லிங்கில் இருக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. இப்போ நீ எப்படி கேட்குறன்னா விட்டு விட்டு கேட்குற, பிட்டு பிட்டாக கேட்குற, அல்ப அல்பமாக கேட்குற. ஒன்று அடையிறதுக்குள்ளே ஒரு ஜென்மா போயிடுது. இப்போ என்ன சொல்கிறான் சாமானியன்? என்ன சொல்கிறான்? நான் வந்து படித்தேன், வேலை வாங்கினேன், வீடு கட்டிட்டேன், குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இப்போ ஓய்வாக இருக்கேன், என் லைஃப்பு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாரான். அவர் எல்லாம் முடிச்சுட்டாரான். இது அறிவு இருந்தால், இந்த அறிவு இருந்தால் எல்லாமே ஒரு 30 வயசுக்குள்ளே 35 வயசுக்குள்ளே முடிச்சிடலாம். பாக்கி இருக்கிற 35 வருஷம் என்ன பண்ண போகிற? சரி 40 வயசு கூட கொடுக்குறேன் அவனுக்கு. அறிவே இல்லாத ஜடமாக இருந்தால் கூட 40 வயசில் இதெல்லாம் பண்ண முடியாத? நீ ஒழுங்காக இல்லை, அதான் 90 வயசு வரைக்கும் ஒன்றை வச்சு செய்யுது. செக்கு மாடு மாதிரி கொடுத்த வேலையே கொடுக்குது. பணத்தை எடுத்து செலவு பண்ணு, தான தர்மம் பண்ணு பண்ணு பண்ணு, தான தர்மம் பண்ணு பண்ணு பண்ணு, சத்காரியம் பண்ணு பண்ணு பண்ணு. இறைவனை நினைக்கிறதுக்கு இதெல்லாம் தொடர்பு கொடு. நான் முன்னாடிலாம் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலை கிரிவலம் வரேன்னா இந்த 10 ரூபா நோட்டு கட்டு ஒன்று எடுத்துன்னு போவேன். எல்லாருக்கும் கொடுத்துன்னு வருவேன். சில பேருக்கு 1, சில பேருக்கு 2, சில பேருக்கு 3 அப்படி கொடுத்துன்னு வருவேன். இப்போ 100 ரூபா கொடுக்குறோம், கூடிய வரையில் 500 ரூபா கொடுப்பேன். புயல் இல்லாத ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இல்லை, பிறந்ததுலேருந்தே. என்ன கெட்டு போயிட்டோமா? மகிழ்ச்சி பெருகுது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நீ மனசில் இருந்து முதல்ல சித்தாகுன்னு அறிவை கேதர் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி நான் வந்த பாதையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த புக்கிலையும் இருக்காது, எந்த புத்தகத்துலேயும், எந்த யாருக்கிட்டையும் நீங்கள் இது சிரவணம் பண்ண முடியாத அரிய பொக்கிஷம் இது. முருகப்பெருமான் கருணையினால் எனக்கு கிடைக்கிது, உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சித்தில் நிற்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் தான் அறிவு நிற்க ஆரம்பித்த பிற்பாடு தான் அன்புனா என்னன்னு புரிஞ்சிச்சுங்க. அன்புனா என்னன்னு புரிஞ்சிச்சு. அன்புனா என்னன்னு புரிய தான் ஆனந்தம் பெருக ஆரம்பிச்சது. சொல்கிறாங்கள்ல, அவர் கூட இருந்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு, எப்படியாவது ஒரு வாட்டியாவது வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வரணும் சொல்கிறாங்களா? நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்குற விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன் இந்த அறிவு அன்பாக மாறி அன்பு ஆனந்தமாக மாறுது. அந்த ஆனந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரவுறதுனால நம்ம சாமியை எப்படி போகிறோம், சாமிகிட்ட எப்படி போகிறோம், எதுக்காக போகிறோம்? இதுக்காக தான் போகிறோம். அந்த சாநித்தியத்தில், அந்த சன்னதியில் இந்த அறிவு கடந்து, அன்பு கடந்து, ஆனந்தம் கடந்து, கனமாகி, அப்புறம் நம்ம சொல்கிறத எல்லோரும் கேட்குற நிலைக்கு வரும்போது எல்லாருக்கும் விளக்கு ஏற்று முதல்ல 100 விளக்கு ஏற்றுறது தான் என் வேலை. அது 1000, 1 கோடிலாம் நீங்களே ஏற்றிடுவீங்க. அது அப்படியே பரவிடும். ஒவ்வொரு ஆடியோவும் ஒரு விளக்கு ஏற்றும். அப்போ வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும்? தரிசனம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்பில் இருக்கணும். யாரோட தொடர்பில் இருக்கணும்? ஞானத்தோட தொடர்பில் இருக்கணும், அறிவோட தொடர்பில் இருக்கணும். அறிவு தான் எல்லா கதவையும் திறக்குது. அப்போ எது முக்கியம் தான், எது பிராணன், எது உயிர்னா அறிவு தான் உயிர். இந்த அறிவு இருந்ததுன்னா இப்போ நீ விளங்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? நான் எப்படி விளங்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் எப்படி விளங்குறீங்க? ஒரு சாமானியன் தான். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா இந்த வெளிச்சம் உங்களுக்கு அடுத்த 10 நாள்லேயும் வரலாம், 10 மாதத்துலேயும் வரலாம், 10 வருஷத்துலேயும் வரலாம். இது புரியுதா? இதுதான் சூக்ஷ்மம், இதுதான் இறை சொரூபம். வேற என்ன இறை சொரூபம்? நீங்கள் நினச்சதை நடத்த முடியுதுன்னு ஒரு நிலை வந்துடுச்சுன்னா அதானே இறைநிலை. ஆணவத்தினாலேயோ இல்லை பெரிய பயிற்சி முயற்சினாலேயோ இதெல்லாம் அடைய முடியாது. அந்த எல்லா கதையும் லாக் பண்ணி வச்சுடுது. நீ தேடுற ட்ராக்கே உன் ட்ராக்கே வேறுன்னு உன்னை ட்ராக்கே மாற்றி விட்டுடுது. உன் புத்திக்கு தகுந்த மாதிரி எங்கேயோ போய் தொலைன்னு விட்டுடுது. நீ காசு பின்னாடி போ, பணம் பின்னாடி போ, புகழ் பின்னாடி போ, பொருள் பின்னாடி போ, எங்கேயாவது போய் தொலை. எனக்கு இருக்கிறவன் இருக்கான், எனக்கு 4 பேர் போதும் அப்படி சொல்லுது. இறைவன் என்ன விரும்புகிறான் அப்படி தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் மறைமுகமாக இந்த மந்திரத்தில் சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம். ஆச்சா? இதுதான் என்னது?
ஹிருதயஸ்ய மத்திய லோகித்த மாம்சபிண்டம் அஸ்மின் சத் தகரம், ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதான் கர்ப்பகிரகம். புண்டரீகம் குமுதமிவ வெண்தாமரையாக இருக்கிறது. அநேகதா விகசித, பலவிதமாக பல இதழ்களை நல்லா மலர்ந்து ஹிருதயத்தில் தச சித்ராணி 10 துளைகள் இருக்குது. 10 துளைகள் இருந்தோம் இந்த பிராணன் பவந்தி தேஷு பிராணாக பிரதிஷ்டா, அங்கே இருந்து வெளிவர அந்த 10 துளைகள் வழியாக பிராணன் தசவாயு வெளிப்படுகிறது, நிலை பெற்று வெளிப்படுகிறது. ஹிருதயத்தில் அவ்வளவு நுரையீரல்னு வச்சுங்களேன். பிராணன் இருந்துன்னா நுரையீரலில் தானே இருக்குது. நுரையீரல் வந்து பிராணனுக்காகவே செய்யப்பட்ட ஒரு பேக்கு தானே, பேக்கேஜ் தானே அது. அதுக்குள்ளே தானே, அது சென்டரில் தானே ஹிருதயம் இருக்குது, அது சென்டரில் தானே ஸ்பேஸ் இருக்குது, அது சென்டரில் தானே ஹிருதய கர்ப்பகிரகம் இருக்குது, அது சென்டரில் தான் அந்த அழியாத அக்ஷரம் சைத்தன்யம் சித்துஸ்வரூபம். இப்போ நீ மனசனா சித்தா சத்தா கணமா, கடைசி வார்த்தை என்ன சொன்னோம், இறைநிலையா. நீ இப்போ எங்கே இருக்க, அங்கேருந்து மேலே ஏறு, வழி தான். அதே மாதிரி ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்பு காரண உடம்பு கடக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். அவித்யானால தான் காமம் வருது, காமத்தினால தான் கர்மா செய்கிற, கர்மாவில் தான் மறுபடியும் சுகதுக்கத்தில் மாட்டிக்கிற, நேரம் இல்லைங்கிற, அழுவுற, தவிக்கிற. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அவித்யா. அவித்யாவுக்கு ஸ்ரீவித்யாவை பிரதிஷ்டை பண்ணு. 2 சூட்சுமம் சொல்லியிருக்கேங்க. இறைவன் சொரூபமாக மாறுறது இதுதான் நிலை, இதுதான் சூட்சுமம், இதுதான் பிரம்ம ரகசியம். இது புரிஞ்சிச்சுன்னா அதை ஏகாந்தமாக உக்காரும்போது இதெல்லாம் நல்லா தெளிவாக புரியும். இந்த ஆடியோ இன்னொரு வாட்டி கேளுங்க, 2 வாட்டி கேளுங்க, 10 வாட்டி கேளுங்க, தப்பு இல்லை. நாம் சித்துங்கிறத முதல்ல அறியணும், அப்புறம் சத்தோட உள்ள நுழைஞ்சு சதா வாழணும், அப்புறம் சத்து சித்து ஆனந்தமாக. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் கேட்டிருக்கணும், கேட்கல, அடியேன் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஆனந்தம் யார், அறிவு யார், அன்பு யார்? நம்ம சத்தியசித்த ஆனந்தம்னா அன்பு அறிவு ஆனந்தம் தானே. இந்த அன்பு யார், யார் அறிகிறா, யார் அனுபவிக்கிறா, யார் ஆனந்தமாக இருக்கிறா? இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு விளக்கு, ஒரு லைட் இருக்குது, தானும் விளங்குது, தன்னையும் காமிக்குது, மற்ற பொருட்களை காட்டி கொடுக்குது. ஒரு சூரியன் இருக்குங்க, தானும் அது வெளிச்சமாக இருக்குது. நான் சூரியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அதை எடுத்து காட்டுது. நம்ம எல்லா பொருளையும் எடுத்து காட்டுறது தான் பார்க்குறோம். ஆனால் அது சூரியன் தான் நமக்கு காமிச்சு கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கண்ணிற்கு பார்க்குறோன்னு நினைக்கிறோம், கிடையாது. இப்போ ஒரு சூரியன் தான் விளக்குது, மற்றவங்களையும் விளக்குது. என்னது விளக்குதுன்னா என்னது? எக்ஸ்பிளைன் பண்ணுது, காமிச்சு கொடுக்குது, காட்டி கொடுக்குது. ஒரு சூரியன் தான் விளங்குது, மற்றவங்களையும் விளக்குது. இப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் இப்போ கொஞ்சம் அறிவாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் இப்போ அன்பாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அன்பும் அறிவும் ஆனந்தமும் நீதான். நீ தொடர்பு கொள்ளாததுனால நீ அன்பு, நீ அறிவு, நீ ஆனந்தம், நீ இறைவன்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கு. யாரையா தொடர்பு கொள்வது? முதல்ல குருவை தொடர்பு கொள்ள. குருவை தொடர்பு கொண்டா அவர் அறிவை தொடர்பு கொடுத்து விட்டுருவார். அறிவை எல்லாத்தையும் தொடர்பு கொடுத்து விட்டுரும். நீயாவே இருப்ப. யாரும் உனக்கு அப்போ குரு இருக்க மாட்டாங்க, வேதம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நீயே இருக்க மாட்ட. நீ என்னவா இருப்ப? இறைவனாக இருப்ப. அங்கே அன்பு இருக்காது, அறிவு இருக்காது, ஆனந்தம் இருக்காது, கணம் இருக்காது, இறைவனாக இருப்ப. நீ இறைவனாக இருக்கும்போது நீ விளங்குவியா, விளங்க மாட்டியா? சாதாரண விஷயம். நீ இறைவனாக இருக்கும்போது நீ அன்பாக இருப்பியா, இருக்க மாட்டியா? அறிவாக இருப்பியா, இருக்க மாட்டியா? ஆனந்தமாக இருப்பியா, இருக்க மாட்டியா? கனமாக இருப்பியா, இருக்க மாட்டியா? இருக்க மாட்டியா? அப்போ அப்படி தான் நீ இருந்தாகணும். ஒரு பெக்குலியராக போயிருக்கோம், இந்த ட்ராக்கை பிடிச்சிருக்கோம். முருகப்பெருமான் கருணை. காலையிலேருந்து எதையோ எங்கெங்களோ இருந்தோம். அந்த முத்துக்குமார சுவாமிகிட்ட போன உடனே நம்மளாகிட்டோம். இந்த சனந்தான் அங்கே உக்காரணும்னு ஒரு முடிவு எடுத்தோம் பாருங்க.
அதுதான் எல்லா மிராக்களுக்கும் காரணம். அப்படியே சொல்லாமல் அப்படியே நாமத்தை சொல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கலாம், இல்லை சொல்லிட்டு கூட போயிட்டுருக்கலாம். உட்காரணும் அங்கே முடிவு எடுத்தேன் பாருங்கள், அதுதான் மொத்தத்தையும் லாக் பண்ணிச்சு. வெளியிலே நீ போக முடியாது அடுத்த 1 ஹவருக்கு, 11 மணி தான் நீ வெளியில் போகணுங்கிறது. அதனால் இறைநிலையை தொடுறது எளிது எளிது எளிது. அதுதான் சொல்ல வரேன். லிங்கில் இரு, லிங்கில் இரு, லிங்கில் இரு. நல்லதை பண்ணு, நல்லதை பண்ணு, நல்லதை பண்ணு. உன் ஐடியாலாம் விட்டுடு. உன் ஐடியாலாம் பிச்சைக்கார ஐடியா. உன்னுடைய ஐடியாலாம் கேடுகட்ட ஐடியா. உன்னுடைய ஐடியா ஒரு நாளும் உன்னை ஆனந்தம் கொடுக்காது. உன்னை பதட்டத்துலேயும் பரிதவித்தலையும் குழப்பத்துலேயும் மறுபடியும் ஜந்துவாக பிறக்கிற வழியை தான் நீ திரும்ப திரும்ப தேடி போகிற. காரணம் உனக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லை, அறிவு இல்லவே இல்லை. இருட்டில் இருக்கிற. நான் க்ளீனாக உணர்ந்த ஒரு அனுபூதி என்னன்னா, ஃபுல்லாக எல்லாருமே இருட்டில் தான் வாழ்கிறான். 95% இருட்டில் தான் வாழ்கிறான். ஜந்துக்கள் மாதிரி தான் வாழ்கிறான். வெளிச்சமே இல்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிறான். தான் இருட்டில் வாழ்கிறோங்கிறதே ஒரு கேடுகட்ட வாழ்க்கை. அதுவே தெரியல. நரகமும் இருட்டு என்ன ஒன்றுமே தெரியல, ஒரு வழியும் தெரியல. நீ போய் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வான்னு ஒன்று அனுப்புகிறான்னா எங்கே போவ, எப்படி போவ, என்ன வெளிச்சம், என்ன ரூட்டு, என்ன பாதை, என்ன வாகனம், ஒன்றுமே இல்லையே. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான் எல்லோரும். 95% அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். இதெல்லாம் வேதம் உடைக்குது. புரியுதா? முருகப்பெருமான் உடைக்கிறார். அதனால் அந்த ஹிருதயத்தில் 10 பிராணன்கள் இருக்குது. பிராணன் இருந்ததுன்னா நாடி நரம்புகள் எல்லாம் என்ன பண்ணும், பரவி நிற்கும். அது மூலியமாக அது கனமாகும். அது மூலியமாக அது ஆட்சி பண்ணுது. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, நாம் மனுஷனாக இருக்கோம், ஜந்துவாக இருக்கோம். இதுதான் நீ இறைவனை ஆக முடியும், ஆக முடியும், ஆக முடியும், அடியேன் செய்து காட்டுகிறேன். இதுதான் இறுதி வார்த்தை. அதனால் இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து சிந்திங்க. இது 14வது மந்திரம். இன்றைக்கி இது அனுபூதிக்கான இடம். எங்கே அனுபூதி பண்ணுறது, எப்படி இறை சொரூபத்துக்குள்ளே நுழையிறது, எப்போ நுழைவ, எல்லா விவரமும் இந்த மந்திரம் சொல்லாமல் சொல்லுது. இது சூக்ஷ்மமாக பார்த்தா, ஸ்தூலமாக பார்த்தா இருதயத்தில் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிடுச்சு. அது எப்படி உள்ளே நுழையிறதுங்கிறத அடியேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்படி தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். ஒரே மந்திரம் தான். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். 15வது மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஆடியோ இன்னொரு முறை கேளுங்க. 2 முறை கேளுங்க.